கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் சந்தேகப்படாதுங்க. எதற்காக? இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்வோம், நாளைய தினம் எனக்கு எப்படி இருக்கும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அல்லது நான் எதை சாப்பிடுவேன், எதற்காக நிறைய கேள்விக்குறியில் நாளைய தினம் எனக்கு எப்படி இருக்குமோ. ஒருவேளை சந்தேகத்தோடு கூட இருக்கிறீங்களா? நம்மை பார்த்து தான் ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்தும் சந்தேகப்பட வேண்டாம். எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் என்று சொல்லி நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். என்னென்று சொன்னால், இவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டியது என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு அவர் ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் வாழ்வின் எதிர்காலம் எப்படி இருக்கும், அல்லது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நாளை தினம் எப்படி இருக்கும். வாலிப பிள்ளைகளை குடும்பங்களில் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இதை குறித்து ஒருவேளை பயப்படுறீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, கர்த்தருடைய சமூகத்தில் அன்னதினம் ஜெபித்து ஒப்பு கொடுங்க. அதுக்கு மேலே எதுவுமே நடக்காது. கர்த்தர் எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவருடைய கரத்தில் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளை வழி நடத்துவது அவருடைய கரம். ஆகவே நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற குடும்பத்திற்காக, நீர் தந்திருக்கிற வாழ்க்கைக்காக, நீர் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் ஜெப வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, அதற்கு முந்தின வசனம் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, காட்டில் இருக்கிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் நம்மளோடு கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார். அவரையே நம்பி இருக்கிற நமக்கு ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரா? டெஃபினெட்லி he will give you whatever you need. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவை நோக்கி காத்திரு. அவரை நோக்கி சொல், ஆண்டவரே, நீர் இவ்வளவு நன்மையை செய்ய அதிகாரமுடையவராய் இருக்கும் பொழுது நாளைய தினத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. இப்பொழுது என் குடும்பம் முழுவதும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். படிக்கிற பிள்ளைங்க, இன்னும் குடும்பம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. நீர் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நீர் காட்டு புல்லுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அநேக காரியங்களுக்கு நீர் நன்மை செய்ய முடியுமானால் எங்களுக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே. ஆகவே இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.